ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். எஸ்பிஐ கிளரிக்கல் இன்னும் ஒரு 15-20 நாட்கள்ல நமக்கு எஸ்பிஐ கிளரிக்கலுடைய பிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கு. இன்னும் 10 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ஐசிஎல் அசிஸ்டன்டோட பிலிமினரி எக்ஸாமினேஷன் நமக்கு இருக்கு. ரைட், இது ரெண்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். குறிப்பா எஸ்பிஐ கிளரிக்கல் நம்மளுடைய டார்கெட் வந்து அடுத்தது எஸ்பிஐ கிளரிக்கல். ஸோ ரீசனிங் 35 out of 35, ஆப்டிடியூட் ஒரு 20+ நான் எப்படியாவது அடிச்சு போயிடணும். என்னுடைய டார்கெட் இப்போதைக்கு இதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டாபிக் இந்த லாஸ்ட் மினிட்ல இம்ப்ரூவ் பண்ணணும்? லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் நம்ம கையில இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் வந்து நம்ம கையில இருக்குது. என்னுடைய டார்கெட் வந்து ரீசனிங் 35 out of 35 கண்டிப்பா நான் அடிச்சே ஆகணும். ஆப்டிடியூட் எனக்கு ஸ்பீடே வர மாட்டேங்குது. 20+ போயிட்டா நல்லா இருக்கும். ஒரு 20+ போயிட்டா நல்லா இருக்கும். ஒரு 25+ நான் எப்படியாவது எடுத்துடணும். ஏன்னா அப்பதான் அதை இதை டேலி பண்ணும்போது ஒரு 60 மார்க் பிளஸ் வரும். கட் ஆஃப் ஓரளவுக்கு நெருங்க முடியும். பிளஸ் இங்கிலீஷ் எனக்கு சப்போர்ட்டிவா எனக்கு மார்க் கொஞ்சம் வந்தா கூட நான் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி நான் பிலிமினரி தாண்டி உள்ள போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் வே. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த மார்க் எடுக்க முடியும். என்ன பண்ணணும், என்ன செஞ்சா இந்த மார்க் என்னால எடுக்க முடியும்? வெரி வெல், த நம்பர் 1 டைம் மேனேஜ்மெண்ட். எந்த கேள்விக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த கேள்வியை முதல்ல எடுக்கணும், எந்த கேள்வியை பின்னாடி எடுக்கணும், அண்ட் எந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணணுங்கிறது இருக்கு. ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 35 out of 35 ஃபுல் மார்க் எடுக்க போறோம் அப்படின்றதுனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கிப் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் சில இடங்கள்ல முன்னாடி ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடி அந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணுவோம். ஆனால் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளை நம்ம விட்டுற வேண்டியது நிலைமை வரும். இந்த கேள்வி வேண்டாம், ஏன்னா நம்ம டார்கெட்டே 35 கேள்வி, ஆனால் 25 தான் எடுக்க போறோம். நம்ம டார்கெட்டே 25 தான் நம்ம வந்து உள்ள வைக்க போறது. ரைட்டா, ஒரு 25, 26, ஏன்னா அதுக்கு மேல நம்ம 35 out of 35 அடிச்சே ஆகணும் அப்படின்னு உள்ள போனோம் அப்படின்னா அது ஆப்டிடியூட் நல்லா பண்றவங்களுக்கு இட்ஸ் பாசிபிள். எனக்கு ஸ்பீடு வரல, எனக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியல, எனக்கு சில கேள்விகள் டக்குன்னு வேகமா ஆன்சர் பண்ண தெரியலன்றவங்க நம்ம முன்னாடியே தெரிஞ்சுதான் உள்ள போறோம். இது வந்து டிமோட்டிவ் கிடையாது, இது முன்னாடியே தெரிஞ்சுதான் போறோம். ஆப்டிடியூட் 35 அடிக்க போறது கிடையாது. ஒரு 4-5 கேள்வியோ 7-8 கேள்வியோ நான் விட தான் போறேன். அது ஆன் த ஸ்பாட் அந்த எக்ஸாமை பொறுத்து, அது கஷ்டமா இருக்கா இல்ல ஈஸியா இருக்காங்கிறத பொறுத்து நான் 2-3 கேள்வி விடுறேனா இல்ல 7-8 கேள்வி விட போறேனாங்கிறத அந்த இடத்துல நான் முடிவு பண்ணிக்குவேன். பட் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், தட்ஸ் ஆல். இதை தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். அடுத்த ஒரு 15 நாளைக்கு இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரைட், எஸ், உள்ள போலாமா? அண்ட் நம்மளுடைய பொங்கல் ஃபெஸ்டிவல் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நேத்து நம்மளுடைய சூரிய பொங்கல், நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய பொங்கல் நேத்து வந்து, இன்னைக்கு நம்மளுடைய மாட்டு பொங்கல். நம்மளுடைய விலங்குகள், நம்மளுடைய கால்நடைகள், குறிப்பா விலங்குகள் சொல்றதை விட கால்நடைகள் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, நம்மளுடைய வீட்டு உறுப்பினர்களாக நினைச்சு அவங்கள நம்ம பராமரிச்சு நம்ம அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் இன்று பொங்கல் திருநாள். நம்மளுடைய மாட்டு பொங்கல் இன்னைக்கு பயங்கர ஃபெஸ்டிவலா மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க எல்லாம், கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க. ஸோ அன்பான வாழ்த்துக்கள், ஒரு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ இன்னைக்கு டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் லோயஸ்ட் பிரைஸ் ஆஃபரும் இன்னைக்கு அவைலபிள் இருக்கு நம்ம ADA 24/7ல. அச்சீவர்ஸ் பேட்ச் இன்னையில இருந்து ஓரியன்டேஷன் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்க போறேன். நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மறக்காம அச்சீவர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். ஆஃபர் கோட் Y249, இந்த ஆஃபர் கோட பயன்படுத்தும் போது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம், சரிங்களா? வெல், அண்ட் டெஸ்ட் பேக், இந்த டெஸ்ட் பேக் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நம்மளுடைய எல்லா கிளாஸுகளுக்குமே இட்ஸ் டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் லோயஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசனிங். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 35 out of 35 அப்படின்றது நம்ம டார்கெட். இதை ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்று வந்து பசில் அண்ட் சீட்டிங். ஸோ முன்னாடி இருக்கிறது இட்ஸ் அதர் டாபிக். ரைட்டா, பசில் அண்ட் சீட்டிங் இல்லாத டாபிக். ரைட். ஸோ இதுல ரெகுலரா நீங்க டெய்லி எவ்ரிடே பண்ண வேண்டியது பசில் அண்ட் சீட்டிங்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். இதை மிஸ் பண்ணாம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். அதர் டாபிக்கை ரேண்டமா ட்ரை பண்ணணும். அதாவது நான் முதல்ல ஆல்பபெட்டிக்கல், அடுத்தது ஆல்பா நியூமரிக், அடுத்தது வந்து எனக்கு டைரக்ஷன், பிளட், இந்த ஆர்டரா பண்ணணும். அப்பெல்லாம் இல்லை,
ரேண்டமா எல்லாத்தையும் கலந்து 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 சும்மா நீங்க குவிஸ் ஓபன் பண்ணுங்க எழுதுங்க, குவிஸ் ஓபன் பண்ணுங்க எழுதுங்க, குவிஸ் ஓபன் பண்ணுங்க எழுதுங்க. ஆனா பசில் அண்ட் சீட்டிங்க்கு தனியா செப்பரேட்டா டைம் நிப்பாட்டி வச்சுருங்க. அதாவது நீங்க ரேண்டமா ஓபன் பண்ணும்போது நம்ம அடாவோட குவிஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மிஸ்லரி பார்ட்ஸ் அண்ட் பசில் அண்ட் சீட்டிங் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. சில குவிஸ்ல கலந்து இருக்கும், சரியா? அது பிரச்சனை கிடையாது. ஸோ எப்படினாலும் ஓபன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் பசில்ல ஒரு 5 செட் அப்படின்னா 5 கண்டென்ட்டை சால்வ் பண்ணணும், சரியா? அண்ட் சீட்டிங்ல ஒரு 5 செட் ஒரு நாளைக்கு கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க, ரைட்? அண்ட் பசில் அண்ட் சீட்டிங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஆஃப் 50 to 60 கொஸ்டின் எல்லாம் கலந்து, ரைட்டா? எல்லாத்தையும் சேர்த்து அதர் டாபிக்ல ஒரு 50 to 60 கொஸ்டின். நான் ஏன் கொஸ்டின் கணக்குல சொல்றேன் அப்படின்னா, நம்ம அடா 24/7 உடைய குவிசஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சில குவிசஸ் வந்து 5 கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. அதாவது பசில் சீட்டிங்லாம் ஒரு சிங்கிள் கொஸ்டினா அது வந்து டைமர் வச்சு கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு 30 ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸா வந்து 35 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சில இடங்கள்ல 10 கொஸ்டின் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ரேண்டமா ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா அது வாட் எவர் இட் இஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதனால ஒரு 50 to 60 கேள்விகள் இண்டிவிஜுவலா என்ன பண்ணுங்க, ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல பசில் சீட்டிங் இல்லாம சால்வ் பண்ணுங்க. இது ஒரு 5 செட் சால்வ் பண்ணும்போது ஆவரேஜா ஓவராலா ஒரு 100 கொஸ்டின் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணதுக்கான ஈக்குவலன்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதுல டைமிங் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரேங்கிங். ஸோ நீங்க உள்ள சால்வ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டாப் ரேங்க்ல வர்றதுக்கான ட்ரை பண்ணுங்க, நம்பர் 1, சரியா? ஸோ ரெண்டாவது டைமிங். டாப் ரேங்க்ல நம்ம வரணும் வரக்கூடாது அது ரெண்டாவது பட்சம், ஏன்னா நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். ஆனா சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிய வேண்டியது, ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல் தடவை நீங்க குவிஸ் ஓபன் பண்றீங்க, ஒரு பசில் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அந்த பசில் கஷ்டமோ இல்லை ஈஸியோ உங்களுக்கு தெரியும், அதோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே லெவல் ஆஃப் கொஸ்டின் நீங்க இன்னொரு டைப் ஆஃப் சீட்டிங்கோ இல்லை பசிலோ சால்வ் பண்றீங்க, அதே ஈக்குவலன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 7% இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட், 7 வேரியன்ட் இருக்கக்கூடிய ஒரு பசில், ஒரு டே பேஸோ இல்லை மந்த் பேஸோ வரக்கூடிய ஒரு கொஸ்டின், அதே 7 வேரியன்ட் வச்சு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வருது, இல்ல ஒரு பசில் டே பேஸ் பசில் வருது அப்படின்னா முதல் தடவை சால்வ் பண்ணும்போது நீங்க ஒரு 1.5 நிமிஷம் செலவு பண்ணீங்க அந்த கண்டென்ட்டை சால்வ் பண்றதுக்கு, ஒரு 1.5 நிமிஷம் செலவாயிருக்கு அப்படின்னா ரெண்டாவது தடவை அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு பிலோ தட் 1.5 நிமிஷத்துக்குள்ள நீங்க சால்வ் பண்ணணும். இந்த டிஃபரெண்ட்டை யாரும் உங்களுக்கு பர்டிகுலர்லி உங்களை ஃபில்டர் பண்ணி நீ இவ்வளவு செகண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ இதை பண்ணிட்டு இருக்கப்பா, இதை இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு யாரும் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் பண்ண முடியாது. இது உங்களுடைய செல்ஃபா நீங்களே பண்ண வேண்டிய ஒண்ணு. முதல் தடவை 1.5 நிமிஷம் நான் எடுத்தேன், ரெண்டாவது தடவை 1.5 நிமிஷத்தை விட கம்மியான டயத்துல நான் சால்வ் பண்ணணுங்கிற செல்ஃபா நீங்களாவே உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க உங்களை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆப்ல வந்து நீங்க சால்வ் பண்றீங்க, வாட் எவர் இஸ், நீங்க அடான் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு ஆப்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல அந்த கண்டென்ட்டை சால்வ் பண்ணீங்கன்னு பண்றதுதான் காட்டும், இன்க்ளூடிங் டெஸ்டோட சேர்த்து அந்த கண்டென்ட்டோட கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்றதோட சேர்த்து. ஸோ ஓவராலா இந்த கண்டென்ட்டை சால்வ் பண்ண எவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்றது தான் காட்டும். ஸோ அது நீங்க என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்க அதெல்லாம் அது தெரியாது, பட் நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அது சால்வ் பண்ணும்போது. போன தடவை இதை வேகமா பண்ணோம், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நம்ம டிராபேக் ஆயிருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஸோ பசில் அண்ட் சீட்டிங் அண்ட் அதர் டாபிக்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. குறிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், blood relation, direction, coding, alpha numeric. ஸோ இது வந்து அதோட ஆர்டர். ஏன்னா இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் நேச்சுரலாகவே வேகமாக போடணும், வித்தின் எ செகண்ட், ஒரு 10 செகண்டுக்குள்ள ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கடுத்து பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன். பொதுவாக பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன் கொஞ்சம் டிலே பண்ணுவோம், அதை இம்ப்ரூவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கணும். பட் கோடிங் அண்ட் டிகோடிங், ஆல்ஃபா நியூமரிக்லாம் நம்ம எப்படி குட்டிக்காரனம் படிச்சு போட்டாலும் அதை நம்ம கால்குலேட் பண்ணி அதை கண்டென்ட்டை பார்த்து தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் நமக்கு தேவை. கோடிங் டிகோடிங் எல்லாம் வந்து சில கேள்விகளை சொடக்கு சொல்ற நேரத்தில் டக்குன்னு கண்ணுக்கு தெரியும், அடிச்சிடலாம். சில 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் வச்சு அவங்க கோடு கேட்டாங்களோ, இல்லை 2 கோடை கொடுத்து அதுக்கு வார்த்தைகள், 3 கோடை கொடுத்து வார்த்தைகள் கேட்டாலோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், யாரா இருந்தாலும் அது அப்படிதான். ஸோ அதனால அது கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டர்னா எடுத்துக்கிறது. பட் இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும், டக்கு நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம்லாம் வித்தின் 10 செகண்டுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ண முடியும்.
அண்ட் அதே மாதிரி பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 செகண்ட் மேக்ஸிமம் 30 to 40 செகண்டுக்குள்ள அந்த டயக்ராமை உங்களால டிரா பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய கண்டென்ட்டா இருந்தாலும் சரி. அதிகபட்சம் பிளட் ரிலேஷன்லாம் பெரிய கண்டென்ட்டா இருக்கு, கேட்கவே மாட்டாங்க, சிம்பிளா தான் கேட்பாங்க. டைரக்ஷன் சார் பெருசா வளைஞ்சு போ சார், எப்படி நீங்க குட்டிக்காரன் அடிச்சு நீங்க வரைஞ்சாலும் கூட ஒரு 30 to 40 செகண்ட், அதிகபட்சம் 45 செகண்ட், அதுக்கு மேல போற மாதிரி மேக்ஸிமம் தர மாட்டாங்க. சரி ஒரு நிமிஷம் வச்சுக்கலாமே, பெரிய கண்டென்ட்டா இருக்கு, ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் சால்வ் பண்ணிட்டேன் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டைமிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால இங்க கொண்டு வர முடியும். பட் கோடிங் அண்ட் டிகோடிங் ஆல்பா நியூமரிக்ல சில கேள்விகள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், சில கேள்விகளை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதை லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருக்கேன். ஸோ இதை ரெகுலரா ரொட்டீனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஸோ இதை ஒர்க் அவுட் பண்றதுனால திரும்ப சால்வ் பண்றதுனால குவிசஸ் நிறைய அட்டன் பண்றதுனால நான் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 100 கேள்வி ரீசனிங்ல மட்டும் வெறும் நீங்க இண்டிவிஜுவலா சால்வ் பண்றது. அப்புறம் நான் யூடியூப்ல கண்டென்ட் கொண்டு வர்றது தனி, அப்புறம் நீங்க ஃபுல் இந்த டெஸ்ட் எழுதுறது தனி, அதெல்லாம் வேற. ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அடுத்த 15 நாள், இன்னைக்கு தேதி 15, கிட்டத்தட்ட 16-17 நாள் இருக்கு இந்த மந்த்துக்கு மட்டும். கேட்டா கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு கொஸ்டின் எழுதுவீங்க? ஒரு 1700 கொஸ்டின் அடிச்சு பார்த்துடலாம். சரியா? ரீசனிங் மட்டும் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் 1700 கேள்வி சால்வ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் இல்லாம இருக்க முடியும்? உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு அசாதாரண ஒரு பலம் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஆப்டிடியூட். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ரைட்டா, ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 555 சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த 555 சீரீஸ் வந்து நம்ம எஸ்பிஐக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஏன்னா வந்து கண்டிப்பா வேலைத்தனத்தை காட்டிடுவாங்க. ரைட், நீங்க இதுல நம்மளுடைய டார்கெட் ஒரு 25 வரைக்கும் நம்ம எப்படியாவது நெருங்கி போயிடணும் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டா வச்சிருக்கோம். இதை 3 செட்டா நான் பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். செகண்ட் டிஐ, மூணாவது அப்ளிகேஷன்ஸ். மூணு டாபிக். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் விடவே கூடாது. ஸ்கிப் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கவே கூடாது. என்ன கேட்டாலும் என்ன பண்ணாலும் அங்க அந்த கொஸ்டின் அடிச்சே ஆகணும், நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ 100% இதை நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். இது எனக்கு ஆன்சர் வரல இல்லை தெரியலன்னு சொல்லி ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 50 சிம்பிளிஃபிகேஷன், ஒரு 30 நம்பர் சீரீஸ், ஒரு 20 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஒரு நாளைக்கு மினிமம் இதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்தே ஆகணும். மினிமம் ஆஃப் நம்பர். இதை மேக்சிமம் நான் இதுக்கு மேல அட்டன் பண்றேன் அப்படின்னா இது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் மினிமம் இத்தனை கொஸ்டின் இத்தனை சால்வ் பண்ணியே ஆகணும். நல்ல டைமிங் கண்டிப்பா நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரீசனிங் 100 கேள்வி சொன்னதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எனக்கு ஸ்பெண்ட் ஆகுமே சார். மினிமம் நான் அடிச்சு பிடிச்சி சால்வ் பண்ணா கூட அப்புறம் அதை சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரத்துக்கு மேல பிடிக்கும். நீங்க இப்ப அடுத்தது ஆப்டிடியூட்ல இதுவே சொல்றீங்க, இதுவே எனக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 50 கொஸ்டின், அது ஒரு 1 மணி நேரம், 1.5 கிட்டத்தட்ட இதை சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அது எல்லாத்தையும் பார்க்க 2 மணி நேரம் ஓடி போயிருமே. கண்டிப்பா இதுக்கு நல்ல டைமிங் 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் சம்லையும் டிஐயும் உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு போறது இங்கே தான். ரைட், அடுத்தது இது ஓவராலா நமக்கு 15 கேள்விகள்ல இருந்து 20 கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா 15 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டுருவாங்க. எஸ்பிஐல 15 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டுருவாங்க. அது போக நம்பர் சீரிஸ் 5 வந்தா லக்கு, இல்லைன்னா சில நேரங்கள் குவாட்ரட்டிக்கையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ மினிமம் 15 கேள்விகளை கேட்டுருவாங்க. நம்ம லக்கு நல்லா இருந்தா 15ல இருந்து 20 கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஆனா நான் சொல்றது 20ன்றதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி. ஆனா 15ன்றது சாலிடா எப்படியும் நமக்கு இதுல வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் 15 கேட்க வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்கள்ல 10 கொடுத்துட்டு நம்பர் சீரிஸ் ஆர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆப்ஷனல்ல 5 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 15 கன்ஃபார்ம். அடுத்து டிஐ. டிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 15ஐயுமே நம்ம அட்டன் பண்ணணும். இதுல 10ல 7ல இருந்து 8 கொஸ்டின் நம்மளுடைய டார்கெட். 7ல இருந்து 8 கொஸ்டின் டார்கெட். 10ஐயுமே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி வெல், சூப்பர். ஆனா 7ல இருந்து 8 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? மினிமம் அதுக்கு கீழே போகக்கூடாது. அதுக்கு கீழே நம்ம போகக்கூடாது. மொத்தம் 10 கொஸ்டின் டிஐல இருந்து.
the last and final. இது ஒரு 15, இது ஒரு 10, 25. லாஸ்டா இவன் ஒரு 10. அப்ளிகேஷன் சம் 10 கேட்பாங்க. இந்த 10ல மினிமம் 5 கொஸ்டின், ரைட்டா? 5+ தான் இருக்கணும். மினிமம் 5 அப்ளிகேஷன் சம். நல்லா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த டாபிக்ல கேள்வி கேட்டா நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த டாபிக்ல என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து அட்டன் பண்ண ரெடியா இருக்கணும். நான் வந்து எல்லா டாபிக்கும் எனக்கு தெரியும், ஆனா ஈஸியா கேட்டா மட்டும்தான் நான் அட்டன் பண்ணுவேன், அது வந்து ஆப்ஷனல். எல்லா மாடலும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணுங்கிறது கட்டாயம். ஈஸியா கேட்டா நான் அட்டன் பண்ணுவேங்கிறது ஆப்ஷனல். கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன்றது ஏதாவது ஒரு 4 டாபிக், ஏதாவது ஒரு 5 டாபிக் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆவரேஜ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் கூட வேண்டாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டுமே செம ஈஸி தான். நீங்க ஃபார்முலாட் மெத்தட் போகாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லயே நீங்க போனீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சூப்பரா சால்வ் பண்ணலாம். பட் எனக்கு சில நேரங்கள்ல வர மாட்டேங்குதுன்னா கூட ஆப்ஷனல் வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு சிலருக்கு ஈஸியா தெரியும், சிலருக்கு கஷ்டமா தெரியும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை நான் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அவன் எப்படி வேணாலும் கேட்கட்டும், நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன், சில பேருக்கு மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷனா நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி டாபிக்கை நம்ம வந்து தரவா பார்த்துக்கிட்டோம், அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் அடிப்பேன், நான் அடிச்சிடுவேன், நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்றவங்களுக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா டைமிங் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, நான் கண்டென்ட்டை சால்வ் பண்ண ரெடி, ஆனால் டைமிங் இருக்காது. ஏன்னா நம்ம இங்க சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்றோம்ல, நிறைய பேர் பண்ற தப்பு. 20 நிமிஷம் டைம், 15 சிம்பிளிஃபிகேஷனா 15 நிமிஷம் உட்காந்து போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு 5 டிஐ போடுவாங்க. அந்த 20 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு இதுதான் அவங்க எடுத்துக்கிற ஆவரேஜ் டைம். அதனாலதான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் சால்வ் பண்ணுங்க. அடுத்து யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட நீங்க அடுத்த 17 நாள்ல சால்வ் பண்ண போற கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்? 850 கொஸ்டின். கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் பிளஸ் போட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 1000 கேள்வி எப்படி சால்வ் பண்ணிடுவீங்க. 1000 சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடு வரலன்னு சொல்ல முடியுமா? கால்குலேஷன் ஸ்பீடு வரலன்னு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். எப்படி பார்த்தாலும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, நம்பர் சீரிஸ், மைண்ட் கால்குலேஷன், அதெல்லாம் டக்குன்னு எடுத்துலாம் எழுதவே கூடாது. மைண்ட்லயே நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் பென் பேனாவை தூக்கி போட்டு மேக்சிமம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு சில கிரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், சரி வரல அப்படின்னு சொல்லி நம்ம பென் பேனாவை தொட்டு பார்க்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது அதிகபட்சம், நீங்க டோட்டலா 15 கேள்விக்கு எடுத்துக்க வேண்டிய நேரம் 7 to 8 நிமிடங்கள் தான். 7 to 8 நிமிஷத்துக்கு நான் மேக்சிமம் சொல்றேன். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க அப்ளிகேஷன் சம் உங்களால கை வைக்க முடியும். இதை தாண்டி 10-12 நிமிஷத்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னாவே அப்ளிகேஷன் சம் கை வைக்க முடியாது. ஏன்னா டிஐலையும் நீங்க கண்டிப்பா டிலே பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது நம்ம டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன். டிஐயை பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி, அதுல நம்ம டார்கெட் 7 to 8 கேள்வி. ஒரு டிஐக்கு 2 செட் ஆஃப் டிஐ. ஒரு செட் ஆஃப் டிஐல ஏதாவது 1 இல்ல 2 கேள்வி வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ண தான் போறோம்னு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஸோ அதிகபட்சம் ஒரு டிஐ ஒரு கண்டென்ட்டை சால்வ் பண்றதுக்கு மேக்சிமம் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி நீங்க எடுக்க போற டைமிங் 40 to 45 செகண்ட் ஒரு கேள்விக்கு ஆவரேஜ் ஆஃப் டைம். ஸோ அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கேள்விக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம்? நமக்கு ஒரு கேள்விக்கு 45 செகண்ட் கால்குலேட் பண்ணா ஒரு 6 நிமிஷம் கால்குலேட் ஆகும். சரி, ரைட். ஒரு 6 to 7 நிமிஷம். ஏற்கனவே இது வந்து ஒரு 7 to 8, இது ஒரு 6 to 7, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஓடி போச்சா. மீதி 5 நிமிஷம் கையில நிற்கும். மீதி 5. இப்ப என்னாச்சு, இது ஒரு 15, இது ஒரு 5 கொஸ்டின் அடிச்சா கூட நமக்கு 20 கொஸ்டின் கால்குலேஷன் வந்துடுச்சு. நம்ம டார்கெட் 20க்கு மேல தாண்டணுங்கிறதுல ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கையில இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டினா நல்லா ஈஸியா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் தான் நீங்க அடிக்க போறீங்க. எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண போறது கிடையாது. எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணா கண்டிப்பா நேரம் பத்தாது, நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. இப்ப நம்ம டார்கெட் 20 வந்துட்டோம். இந்த 5 நிமிஷம் கையில இருக்கு. ஒரு 5 கொஸ்டின், நம்ம டார்கெட் 25 தாண்டணுங்கிறது. ஸோ இந்த 25 வரணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த 5 கொஸ்டின், அந்த 5 டாபிக்ல இருந்து இங்க கை வைக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச
நல்ல வேகமா சால்வ் பண்ண தெரிஞ்ச ஷார்ட்கட்லாம் தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ 5 நிமிஷத்துல 5 கொஸ்டின் நீங்க அடிச்சீங்க, ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிடா அந்த 25 உங்களால கிராஸ் பண்ண முடியும். ஸோ 25+ அப்படிங்கிறது இதுல பாசிபிள். இப்ப நான் சொன்ன கால்குலேஷன்லாம் வெறும் வாய் வார்த்தைகள். இதை எக்ஸிக்யூட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாமே கால்குலேஷனா மைண்ட்ல நான் வந்து வார்த்தைகளா சொல்லும் போது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எனக்கும் நான் இப்படிதான் நான் பண்ணேன். இதை இவ்வளவு நேரத்துல பண்றோம், இதை எவ்வளவு நேரத்துல பண்றோம், இது எவ்வளவு பண்றோம், இதெல்லாம் பண்றோம், இப்படிலாம் தான் நானும் படிக்கும் போது கால்குலேஷன் பண்ணுவேன். ஆனா சில நேரங்கள்ல அது நல்லாவே கை கொடுக்கும், முக்காவாசி நேரங்கள்ல அது சொதப்பிடும். நம்ம எப்படியும் இந்த சிம்பிளிபிகேஷன் நம்பர் சீரீஸ்ல எதையாவது ஒன்று பண்ணி டயத்தை அதிகமா கொண்டு வந்துருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஏல டைம் ஆகும், இங்க அப்ளிகேஷன் சம் கை வைக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும். இது எல்லாமே ஒரு கால்குலேஷனா நல்லா இருக்கும், கேட்கும் போது நல்லா செம்மையா இருக்கும். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றதுல தான் இருக்கு உங்க பிராக்டிஸ். நீங்க பண்ற பிராக்டிஸ்ல மட்டும்தான் அந்த எக்ஸிகியூஷன் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஸோ மறக்காம தெளிவா பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு கொஸ்டின் சொல்லி சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை மட்டும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய preliminary கிளியர் பண்றதுக்கான மார்க்கை சேஃப் அண்ட் செக்யூர்டு சைடா நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? நீங்க உள்ள போகும்போதே வந்துட்டு நம்ம வந்து நல்லா பயங்கரமா கொடுக்கணும், பயங்கர அட்டம்ப்ட கொடுக்கணும் அப்படின்னா சொதப்பிடும். நம்ம பெஸ்ட் கொடுக்கலாம், நம்மளுடைய பெஸ்ட் என்னவோ அதை நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல அட்டம்ப்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா கொடுக்க முடியும். சரியா? ரைட், நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டபுள் டைம் வேலிடிட்டி அண்ட் பிரைஸ் டிராப்பும் பண்ணியிருக்கோம். நீங்க பேங்க் எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அச்சீவர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். மிஸ் பண்ணிடாம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் பிரைம் டெஸ்ட் பேக் மறக்காம நீங்க டெஸ்ட் நான் சஜஸ்ட் பண்றது இந்த பிரைம் டெஸ்ட் பேக். கண்டிப்பா ஒரு 270 ரூபீஸுக்கு ஒர்த்தான பேக்கு. எந்த டெஸ்ட் வேணாலும் நீங்க உள்ள எழுதிக்கலாம். எனி எக்ஸாமினேஷன், எனி டெஸ்ட் என்ன வேணாலும் உள்ள இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். மிஸ் பண்ணிடாம Y249 ஆஃபர் கூட பயன்படுத்தி இப்பவே டெஸ்ட் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ சோ மச் அண்ட் பை. see you. மீண்டும் நாளை காலை ஒரு மார்க் டெஸ்ட்ல சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம Adda 24/7 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே.